முதல்ல திரு கார்த்திகேயன் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். இந்த தேர்தல் களத்தை எது தீர்மானிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த பரப்புரை களத்தில் பலவிதமான விமர்சனங்களை பார்த்தோம். புறக்கணித்திருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளை பெறுவதற்கான முனைப்பை இரண்டு கட்சி, குறிப்பாக திமுக முக்கிய தலைவர்களுமே ஈடுபட்டதை கருத்து சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இந்த தேர்தல் களத்தை எது தீர்மானிக்கும், முக்கியமான ஃபேக்டர் எதாக இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, அது நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நடக்கக்கூடிய சூழல்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஒரு கள்ளச்சாராய மரத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு 60க்கும் மேற்பட்டு இருந்திருக்காங்க. அதற்கும் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பெரிய ஒரு வெற்றியை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. ஸோ இந்த பின்புலத்தில் ப்ளஸ் 3 ஆண்டுகள் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் அப்படின்ற முறையில் அந்த பின்னோட்டத்தில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் இப்போ இருக்கக்கூடிய களத்தில் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய, எதிர்க்கட்சிகள்னு சொல்கிறத விட இப்போ ஒரே ஒரு கட்சி தான் இப்போ பிரதானமாக இப்போ களத்தில் இருக்குது முன்னணியில். நாம் தமிழர் இருந்தாலும் கூட களத்தில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது பாமக தான் போட்டி இருக்குது. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி அதிமுக நீங்கள் சொன்னது போல் பின்வாங்கிட்டாங்க. அவர்கள் போட்டியிடவில்லை. அவர்களுக்கு வேறு தேர்தல் கணக்குகள் இருக்குது. 2026 தான் பிரதானம் என்று நினைக்கிறார்கள் என்ற ஒரு ஐயம் இருக்குது. அவர்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி பாமகவோடு தங்களை உறவை புதுப்பிச்சுக்கணும், 2026க்கு மீண்டும் பாமகவை தங்கள் வயப்படுத்தணும் அப்படின்னு கூட்டணி பக்கம் இழுக்கணும்ன்றதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் பின்வாங்குகிறார்கள். அதிமுக இந்த இடைத்தேர்தல் களத்தை பாமகவை கூட்டணிக்கு இழுக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்குது அப்படின்னு நிச்சயமா அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே போல ஒரு நிலையை தான் ஜெயலலிதா அம்மையாரும் 2019 செஞ்சுருந்தாங்க. அப்போது பல சட்டமன்ற இடைத்தேர்தல்கள்லாம் வந்திருந்தது. அப்போது அதெல்லாம் தவிர்த்து 5 தொகுதியை புறக்கணிச்சாங்க. அன்று இதே போல பிரதான எதிர்க்கட்சி களத்தில் இல்லாதப்போ விஜயகாந்தனுடைய தேமுதிகவினுடைய வாக்கு வங்கி ஓரளவிற்கு உயர்ந்தது. ஏன்னா பிரதான எதிர்க்கட்சின்ற முறையில் ஆளும் அரசுக்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்படும். அப்போ நாம் தமிழர் களத்தில் இல்லை, அது வேறு விஷயம். அப்போது அந்த சூழலில் இப்போ விஜயகாந்த் வளர்ந்து வந்தார். பின்பு 2011 மாற்று என்று வந்தவரை கூட்டணிக்கு இழுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக ஒரு காரணியாக ஒரு பயன்பட இருந்துச்சு. அப்போது அதே போல் இன்று ஏற்கனவே ஒரு பல தோல்விகளை சந்தித்து இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வரக்கூடிய அவரை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தேர்தல் கூட பிரதானமாக அவர் நினைக்கல. அவர் 2024 மீண்டும் தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்றது தான் அவருடைய கணக்காக இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏற்கனவே அவர்கள் கட்சிக்குள் பல கலக குரல்கள் இருக்குது. தொடர் தோல்விகளால் மீண்டும் பிரிந்தவர்கள் சேர வேண்டும் என்ற கணக்கெல்லாம் ஆல்ரெடி பேசப்படுது, விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஸோ அதுக்கு பின்பு நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைய நிலையில் அவர் ஒரு வலுவான கூட்டணி, வெறும் தேமுதிகவை வைத்து மட்டும் 2024 அவரால் களம் காண முடியாது. அப்போது கூட்டணியை வலிமைப்படுத்தணும். ஏன்னா திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. அது ஒருவேளை இதே கூட்டணி தொடரும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அவர் பாமக போன்ற கட்சிகளை ஒரு 5% கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 ஆண்டுகளும் தொடர்ந்து 5% வாக்கு வெளிச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி தங்கள் கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்காங்க. ரெண்டாவது, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த வன்னியர் ஓட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஓட்டுகள் ஓரளவிற்கு அதிமுக பக்கம் கணிசமாக வந்திருக்கு. அப்போ அந்த மொமெண்டம் இழக்கக்கூடாது என்பதும் அவருடைய கணக்காக இருக்கும். சரி, நான் ஒரு 2 சந்தேகத்தை கேட்குறேன். இதே திரு அன்புமணி ராமதாஸ் 2026 திமுக அதிமுக தவிர்த்த திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி பங்களிப்போடு தமிழ்நாட்டில் அமைப்போம் அப்படின்னு அன்புமணி சொல்றார். 1. 2வது, இதே கூட்டணியில இருந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்படி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் விமர்சிச்சுட்டு இன்னொரு பக்கம் அதிமுக வாக்குகளும் எங்களுக்கு வேணும், மாங்கனியில் 2 ரெட்டை இலை இருக்கு, அதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக வாக்கு வரும், இது ஒரு இயற்கையான கூட்டணி, 2001 அப்படி அமைஞ்ச கூட்டணி, இப்படிலாம் பேசுறாங்கல்ல. இதையெல்லாம் தாண்டி நீங்க சொல்லக்கூடிய கணக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அவரே அதான சொல்றாரு, மாங்கனியில 2 ரெட்டையில இருக்குன்னு தானே சொல்றாரு. இதே மாற்ற முன்னேற்றம் தானே 2016 மாங்கனியில 2 ரெட்டையில இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்றாரு, இல்ல தினகரன் சொல்றாரு. ஜெயலலிதா படத்தை போட்டு தானே அம்மையார் ஜெயலலிதா படத்தை போட்டு தானே பாமக ஓட்டு கேட்டு. எஸ், நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல நான் என்ன கேட்கிறேன், மாற்ற முன்னேற்றம் வேணுன்றவங்களுக்கு ரெட்டலை ஓட்டு இருக்கு, பாமகவிற்கு சமூக நீதிக்கு வாக்களிக்கணும் மட்டும் கேட்டு. மாற்ற முன்னேற்றம் 2016 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. 19, 21, 24 கூட்டணிக்கு இடைத்தேர்தலையும் கூட்டணியிலோட தான் கணக்கு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 2016 இருந்துட்டு கூட்டணிக்கு 2021 தனித்து நின்னு சொல்லிட்டு 2021 கூட்டணி வந்தாங்க. அந்த மாதிரி மீண்டும் 26 அன்புமணி செய்ய மாட்டார்னு அவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அபரீத நம்பிக்கை நான் பாராட்டுறேன். கேட்கிறேன், எனக்கு என்ன நம்பிக்கை? இல்ல நான் சொல்றது கட்சி மேலே எனக்கு பெருசு இல்ல. நான் சொல்றது அது அந்த கட்சியினோட இன்கன்சிஸ்டன்சின்றது காலங்காலமா நம்ம பார்த்தது தானே. 2016 மாற்ற முன்னேற்றம் திராவிட கட்சிகள் தான் சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க. டெபாசிட்டே
பல இடங்கள்ல இழந்தீங்க. அப்போ உங்களுக்கான வாக்கு சதவீதம் என்னன்றதை பார்த்துட்டோம், மக்கள் எந்த இடத்துல உங்களை வைத்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் 2019லயும் 2021லயும் கூட்டணிக்கு வர்றீங்க. 2019லயும் வந்துட்டாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்டதான அந்த ராஜ்யசபா. அப்ப மீண்டும் நம்ம 1000 பேசினாலும் சரி, பாஜகவும் பாமகவும் இணைந்து 2026ல ஃபேஸ் பண்ணி உடனே ஆட்சி அமைச்சிட முடியுமா? அது நமக்கு தெரிந்தது அன்புமணிக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரிந்தது அன்புமணிக்கு தெரியாதா? பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சது நிச்சயமாக தெரியும். ஒருவேளை வந்து ஒரு ஹேவ் அ கிராக்கெட் பவர், ஒரு வலுவான கூட்டணி, ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திராவிட கட்சியோடு பயணித்தாதான் உண்டு. ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட திமுக கூட போவதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. திமுக தான் ஒரு பக்கம் வந்து கடுமையாக அவர்கள் பாமகவை வந்து நாட் வில்லிங் டு டேக் ஆன் போர்ட், வேண்டாம் என்று உறுதியாக நின்னாங்க. திருமாவளவன் போதும்னு நினைச்சாங்க. பாமக வந்து திமுகவோட வருவதற்கோ அதிமுக வருவதற்கோ அவர்களுக்கு எந்த ஒரு தயக்கம்லாம் கிடையாது. சரி, நான் காலத்துல 2026ல திமுக அதிமுக தவிர்த்து பாஜக கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு லாஸ் தான், இல்ல ஒரு நெகட்டிவ் தான், அவங்க ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறீங்க. அதே நிலை தானே 2024லயும் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா இன்னும் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும்ல. அப்ப நமக்கு தெரிஞ்சது அன்புமணிக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன் அதிமுக கூட நிக்கல, ஏன் பாஜக பக்கம் இல்ல? அதோட பலன் என்னன்றத வந்து ரிசல்ட் முடிச்சதுமே பார்த்துட்டாங்க. ஏங்க அது முன்னாடியே அவர் யோசிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுல யாரு நீங்க சொல்றது நான் மறுக்கல, ஆனா அவருக்கான கட்டாயங்கள் வேற. 2026ல அந்த கட்டாயம் வராதுன்னு எப்படி கார்த்திகை நம்புறாரு? நான் சொல்றது சுத்தமா வந்து எந்த பவருமே வந்து சட்டமன்றத்துக்கு வந்து எம்எல்ஏக்கள் அனுப்பணுமா வேண்டாமா? பாஜகவோட போனா அனுப்ப முடியுமா? அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற ஒரு நிலையில வந்து கட்டாயம் அந்த முடிவு எடுத்து தான் நாங்கள் இந்த டிஃபிகல்ட் டிசிஷனை 2024ல நீங்க மெடிக்கல் கவுன்சில் வேண்டிய கேஸ் இருக்கலாம், இல்ல பல்வேறு பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் அவருக்கு இருக்கலாம், இல்ல வேறு நிர்பந்தங்கள் வந்திருக்கலாம். அதனால நீங்க அந்த முடிவு எடுத்துட்டு போறது வேற. அப்படி நீங்க அவ்வளவு உறுதியா இருந்தா வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றுனா எதுக்குங்க ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்குறீங்க? அதிமுக ஓட்டு எங்களுக்கு கேளுங்க கொடுங்கன்னு சொல்லி நீங்க காரணம் வேணா சொல்லலாம். திமுகவே அதிமுக ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுதுன்ற காரணமா வேணா வந்து சாக்குகள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் மாற்றம்னு 2 திராவிட கட்சிகள் நாட்டை அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க எதை முன்னெடுத்துறீங்க? சமூக நீதி. திமுக வந்து 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே வர்றீங்க. அப்படி இருக்கையில வந்து ஏற்கனவே அவர் எங்களை ஏமாத்திட்டாருன்னு வேற சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்போ அவர் சரியாக வந்து அதை கையாளல, அவரோட தவறால தான் வந்து இடஒதுக்கீடு கிடைக்கல வன்னியர்களுக்குலாம் பேசுனீங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு எதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து படத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்டு இருக்கீங்க? உங்களுக்கே இருக்கக்கூடிய வாக்குகளை கேட்கலான்னு 2016ல 44,000 ஓட்டு வாங்கினீங்க. 2019ல வந்து அந்த வாக்குகள் இன்ஃபேக்ட் குறையதான் செஞ்சது, பாமக வந்து அதிகரிக்கல. இப்ப கலை யதார்த்தன்றது என்ன? நடக்கக்கூடிய தேர்தல் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிரான இல்ல சாதகமான ரெஃபரண்டமா வந்து இது பார்க்கப்படுது, அப்படிதான் வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. சரி, நீங்க இதெல்லாம் தாண்டி ரிசல்ட் வர்றதை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு ஆமாங்க மக்கள் எங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொல்ல போறாங்களா? இப்பவே ஏற்கனவே நீங்க அதுக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சிருச்சு பாமக. அது வேற விஷயம். பணம் கொடுக்குறாங்க, 1000 காரணங்கள் சொல்றாங்க. கள்ளக்குறிச்சி ஒரு தாக்கம் இருக்கும். இன்னைக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். இதையும் மீறி வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக ஒருவேளை இங்க வெற்றி பெற்றுச்சுன்னா அப்ப மக்கள் வந்து எங்களை முற்றிலும் நிராகரிச்சுட்டாங்க, இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியாக இருக்கிறதுன்றது பாமக ஒத்துக்கொள்ளுமா? அப்போ அந்த சூழ்நிலையில அது கிடையாது. அப்ப நீங்க அதனாலதான் நான் வந்து நீங்க என்ன காரணிகள் முடிவெடி செய்யும் அப்படின்றத அதுக்குள்ள நான் வந்து முழுமையா நம்ம போவதற்கான ஒரு இடைத்தேர்தல் இது சரியான வந்து ஒரு காஜா இருக்காது. ஓகே, இந்திரா காந்தி வந்து காமராஜர் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர்களை உள்ள வச்சாங்க அப்படின்றதுனால வந்து கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் அன்றிலிருந்து இன்று ஒரு அதே நிலைப்பாட்டில் இருக்கோம் அப்படின்றாங்க. ஏன் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி தானே மூப்பனருக்கு பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்தாரு 89 அப்படிதான் எலெக்ஷன். அது ஒண்ணு. ரெண்டாவது மக்கள் நல கூட்டணி இது சார், மூப்பனாரை வந்து அரசியல் ரீதியாக ஒழிப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா அந்த தேர்தலில் கொண்டு வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கலாச்சாரம் அப்படியா? சரி, இல்ல இது காங்கிரஸ் டிபேட்டா போயிட்டு இருக்கு. விக்கிரவாண்டிக்கு வந்துடலாம். இல்ல எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, சொல்லுங்க. இல்ல ரெண்டாவது நீங்க விக்கிரவாண்டி நீங்க கேட்கறது இந்த தேர்தலே வந்து மொத்தமா வந்து ஜாதியில சுருக்கிறதே வந்து அடிப்படையிலே ரொம்ப ரொம்ப தவறுங்க. எல்லா தேர்தலுக்கும், அதுவும் குறிப்பா பல தேர்தல்கள்லாம் சரி, அது பொது தேர்தலாக இருந்தால் கூட சரி, இந்த தொகுதியில் இன்னார் இவ்வளோ இருக்காங்க, அந்த தொகுதியில் அண்ணா அவங்க இருக்காங்க, அதனால் வந்து ரிவர்ஸ் கன்சால்டேஷன் நடக்கும், அதனால் வந்து இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுவதே அபத்தம். இல்லை, நீங்கள் ஜாதின்னு சொல்கிறீங்க, அவங்க அதை சமூக நீதியாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயம், இதை ஜாதியாக பார்க்க அந்த கட்சி வந்து சமூக நீதியாக பாருங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ அந்த பாமகன்ற கட்சி ஒரு ஜாதிக்கான கட்சின்றதான் இன்னைக்கு வெளிப்படையாக ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க நேற்று ஒரு 15 கோரிக்கை விட்டுருந்தார்
மருத்துவர் ராமதாஸ் கடிதத்தை பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லா தடவையும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உள்ள இன் கேமரா மீட்டிங் போட்டு வந்து உங்க மீட்டிங் நடக்கும்போது என்ன பேசுறீங்கன்னு வெளியே வீடியோ வந்துருது. அப்ப வந்து அது எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்காங்க. முதல்ல அந்த தேர்தல் அரசியல் என்பதை வந்து ஒரு சமூகமா இல்ல ஜாதியில சுருக்குறதே வந்து மிக மிக மோசமான செயலுங்க. அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம், தவறான வார்த்தையா நினைச்சுக்காதீங்க. பட் வந்து அது சில ஒரு மைனர் இம்பாக்ட் இருக்கும். இப்போ வந்து இந்திரகுமார் சொன்ன மாதிரி பணம் இல்லை ஜாதின்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் இருக்குங்க. ஆனால் மொத்த அரசியலையே மக்களோட ஜட்ஜ்மெண்ட்டையே வந்து ஜாதி பணத்துக்குள்ளே சுருக்கிறது இருக்கு இல்லையா, அதை விட மிக கேவலமான செயல் எதுவுமே கிடையாது. அப்படி உண்மையிலேயே வந்து ஜாதி பார்த்து மக்கள் வந்து அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் வாக்களிச்சா வெற்றி பெற வைக்க முடியும் ஒரு சமூகத்தால் அப்படின்னா, குறைஞ்சதை ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் பாமகவால் தனிச்சையாக நின்று அவங்களால வந்து ஒரு 10 சீட்டாக ஜெயிக்கணும்ல. ஏன் 5% தாண்டி 30 வருஷமாக வந்து ஓட்டு இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது? அவங்க முதல் முறையாக ஒரே ஒரு முயற்சி எடுத்து 2016 தனியாக நின்று ஒரு அவரை வந்து முன்னிலைப்படுத்தி மாற்ற முன்னேற்றம்னு ஒரு முயற்சி எடுத்தார் இல்லையா, ஒரு சீட்டு ஜெயிக்கலையே, ஒரு சீட் கூட வெற்றி பெற முடியலையே. அப்போ உங்களால் மக்களை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் சமூக மக்கள்னு சொல்லக்கூடியவர்களே ஜாதியை தாண்டி அரசியல் என்பது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய இது விஷயங்கள்ன்றது வந்து அரசியல் ரீதியாக மக்கள் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. அது சமூக ரீதியாகவும் சரி இல்லை சித்தாந்த ரீதியாகவும் சரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பணம் அப்படின்னு நான் வந்து 2019 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுங்க. அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தது வந்து அப்போ பாஜக. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன லட்சணத்தில் வேலை பார்த்துன்னு ஊருக்கே தெரியும். அந்த எலெக்ஷனில் ஒரு சீட்டை தவிர எங்கேயுமே ஜெயிக்க முடியல. அப்போ ஏன் அந்த மக்கள் வந்து யாருமே அப்போ பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டணியாக நின்னப்போ கூட ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு, மித்த இடத்துல பெரிய தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா அப்போ மக்கள் ஜாதி பணம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து எல்லாத்தையும் ஜாதிக்குள்ள சுருக்குறதுன்னு இருக்கு இல்லையா. நான் இதே கேட்குறேன், 10% வந்து அநீதினு சொல்கிறார் இல்லையா, இதே ராமதாஸ் அறிக்கை விட்டாரா இல்லையா? உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போனப்போ சிறந்த வழக்கறிஞர்களை என்கேஜ் பண்ணி சிறப்பான முறையில் வாதாடினாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி அறிக்கை விட்டது யார்? இதே ராமதாஸ் தானே, மருத்துவர் ராமதாஸ் தானே. அப்போ அதெல்லாம் மறந்துடுமா என்ன? அப்போ நீங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சந்தர்ப்பவாத அரசியல் செஞ்சுட்டு அது எல்லா கட்சியும் பண்ணுது, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்பொழுது கம்ப்ளீட்டாக சமூக நீதி பேசுறீங்க, கூட யாரை வச்சு பேசுறீங்க? பிஜேபி. இவங்களால காசு சர்வே எடுக்கிறதா வந்து கேஸ் நிற்காது, காசு சென்சஸ் தேவைன்னு பேசிட்டு இருக்காங்க. சமூக நீதிக்கு எதிராக வந்து காஸ்ட் சென்சஸே எடுக்க முடியாது. எடுத்த 2011 காங்கிரஸ் வெளியிடாத அறிக்கையை கூட நான் வெளியிட மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு வந்து ஒரு பாஜக நிற்குது. அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் காஸ்ட் சென்சஸ்க்கு எதிராக வந்து அபிடவிட் ஃபைல் பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில். அவங்களோட கூட்டணியில் வந்து சமூக நீதியில் வந்து காலங்காலமாக இடஒதுக்கீடுக்கு போராடின திராவிட கட்சிகள் எதிராக வந்து பாமக பேசுது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஓகே.